உங்களுக்கு கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து ஒன் பை ஒன் பை நாளா வந்து பார்த்தீங்கன்னா, டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வராங்க. பட் வராங்க. ஆனா ரெகுலரா இப்போ வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எப்பயோ ஒரு டைம் தான் வராங்க. அப்படின்ற மாரி நெறைய கஸ்டமர் வந்து மிஸ்யூஸ் ஆறாங்க. மளிகை கடையில வந்து அந்த மாரி ஒரே இதா இருக்கு. எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்காரங்களுக்கு வந்து ஒரு கவலையா இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த தப்ப யாரும் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா, நான் பண்ணி என்னுடைய அனுபவத்தினால தான் நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் இந்த வந்து மளிகை கடைய பத்தி நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன். நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது வந்து அந்த கஸ்டமர் ஏன் அப்படி வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து உங்ககிட்ட ரெகுலரா வந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீதிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபே ஒரு ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்குறது எல்லாம் அவங்க என்னென்ன வாங்குறாங்களோ அந்த திங்ஸ் எல்லாமே நீங்க வச்சிருப்பீங்க. திடீர்னு ஒரு வீட்ல வந்து ஒரு ஃபங்ஷனோ, இல்ல ஒரு இதோ ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நீங்க 1 கிலோ ஊறுகாய் டப்பா வந்து கொஞ்சம் பெருசு டப்பா வாங்கி வைங்க. நீங்க வந்து மளிகை கடையில சின்னது வச்சிருப்பீங்க. இல்ல ரூ. 1 இல்ல ரூ. 10 இந்த மாரி தான் வச்சிருப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு ஃபங்ஷன் வராங்க. இந்த மாரி பெருசா எடுத்து வைங்கக்கா. ஒரு 1 கிலோ டப்பாவ எடுத்து வைங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அத வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, அது 1 கிலோ டப்பா வந்து அலட்சியமா நெனச்சுட்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரி ஆயிடும். அதனால வந்து இத நான் வாங்கி வைக்க முடியாது. இவங்கள சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாலாம் நான் வாங்கி வைக்க முடியாது. அப்புறம் வாங்கலன்னா என்ன பண்றது? அப்படின்றத வந்து நீங்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு நீங்க மிஸ்யூஸ் பண்ணி நீங்க விட்டுறீங்க. அத வந்து அவங்க வந்து அடுத்த நாள் அவங்க கேட்கும்போது, இல்லம்மா மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்துல நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மைண்ட் தாட் என்ன ஆகும்னா, சரி ஒரு டைம் பார்ப்பாங்க. 2வது டைம் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் பாக்ஸ் வந்து இப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஆயில் கோல்டு வின்னர் வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து நான் இந்த மாரி வந்து ஃபார்ச்சுனர் ஆயில் இருக்கா, கடலெண்ணெய் கேட்பாங்க. ஃபார்ச்சுனர் ஆயில் இருக்குங்களா அப்படின்னு. இல்ல அது நான் வைக்கிறதில்ல, அது அந்த அளவுக்கு மூவிங் இல்ல. நீங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு விருந்தாளி வருவாங்க, ஒரு 5 நாள் தங்குவாங்க, அவங்க வந்து அந்த ஆயில்ல தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்ன கால்குலேஷன் பண்ணுவீங்க, அந்த ஒரு ஆயில் போய் நம்ம எப்படி ஹோல்சேல் கடையில போய் வாங்குறது, எடுத்தா ஒரு பாக்ஸா தானே எடுக்க முடியும், அப்பதான் நமக்கு வந்து லாபம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு என்ன பண்ணுவீங்க, அவங்க வந்து கேட்டா கூட இல்லன்னிருவீங்க. ஸோ அப்போ அந்த கஸ்டமரோட மைண்ட் தாட் என்ன ஆகும்னா, நீங்க ஒரு டைம் 2 டைம் பண்ற மிஸ்டேக்னால அந்த ரெகுலரா வர கஸ்டமரு, ஓ! அப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெருசா ஒரு பொறுப்பா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க கடையில வந்து நம்ம ரெகுலரா வாங்கிட்டு இருக்கிறோம். நம்மள வந்து ஒரு பெரிய கஸ்டமரா எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த எல்லாமே இருக்கிற கடைக்கு போயிடுவாங்க. இப்போ ஒரு சில ஐட்டம் உங்க கடையில இருக்கும். ஒரு சில ஐட்டம் நம்ம கடையில இருக்காது. அப்போ அதையும் நம்ம ஒரு சரி இவங்களுக்கு பிஸ்னஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வர கஸ்டமரு உதாசீனப்படுத்தி அங்க போயிடுவாங்க. அப்போ வந்து எப்பயோ ஒரு டைம் அந்த கடை லீவு அடைச்சிருக்கு அப்படின்னா மட்டும் தான் நம்மகிட்ட வருவாங்க. ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தங்க சொல்றாங்கன்னா, ஒரு டைம் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க, மறந்துட்டீங்க அப்படின்னா ஓகே. 2வது டைம் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கோசம் நீங்க வாங்கி வைங்க. கம்பல்சரி வாங்கி வைங்க. அத வந்து நீங்க எப்படி வாங்கணும்? இப்ப நாங்க ஃபுல்லா எடுக்க முடியுமா? என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவங்க கேளுங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப ஆயில் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆயில் வாங்கி இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ் ஃபார்ச்சுனர் ஆயில் கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் எடுக்க தேவையில்ல. அங்கேயே ஹோல்சேலில் சொல்லிவிடுங்க. நான் வாங்கலைன்னா ரிட்டர்ன் கூட எடுத்துகிட்டு வருவேன், எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரெகுலராக வாங்குறவங்க கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு பண்ணுறாங்க, எல்லா ஊர்லேயும் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ரெகுலர் ஆளுக்குன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆகலன்னா நான் எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு 2 பேக்கெட் என்னமோ வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு பேக்கெட் நீங்களே கூட வைங்க. யூஸ் ஆகலன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்கும்போது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, பரவாயில்ல நம்ம என்ன சொன்னாலும் இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வாங்கி வைக்கிறாங்க. நம்ம இல்லாத பொருள் இந்த கடையில் இல்லாத பொருள் சொன்னா கூட நமக்கோசம் நம்ம எஃபெக்ட் போட்டு வாங்கி வைக்கிறாங்கன்னு. ஸோ அந்த கஸ்டமர் வந்து டே பை டேயா வந்து நமக்கு வந்து ரெகுலரா நமக்கு வந்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ட்ரிக்கை வந்து சத்தியமா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கஸ்டமர் கேட்டு அது இல்லைன்ற மாதிரி ரெகுலரா வந்துட்டு இருக்கிற கஸ்டமருக்கு வந்து இல்லைன்னு சொல்லி உதாசீனம் என்னைக்கு படுத்தாதீங்க. சரிங்களா? கண்டிப்பா நீங்க வந்து இல்லைன்னு சொல்லாம கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கஸ்டமர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அவங்க இன்னும் மத்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லி இந்த கடை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க.